3ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை, ஜீவனை பார்க்கிலும் உமது கிருபை நல்லது, என் உதடுகள் உம்மை துதிக்கும். அல்லேலூயா. நல்ல சத்தமா சொல்லுவோம். அல்லேலூயா, அல்லேலூயா. சங்கீதக்காரனாகிய தாவீது சொல்லுகிறார், எதை விட எது நல்லதுங்கிறாரு? ஜீவனை விட தேவனுடைய கிருபை நல்லது. அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க, தகரத்தை விட வெண்கலம் நல்லதா கெட்டதா? தகரத்தை விட வெண்கலம் பெருசா? நல்லதா? நல்லது. வெண்கலத்தை விட வெள்ளி நல்லதா? வெள்ளிக்கும் தங்கத்துக்கும் எது நல்லது? தங்கத்துக்கும் வைரத்துக்கும் எது நல்லது? ஆமா. இப்படி எல்லாத்தையும் ஆராய்ச்சி பண்ணி பார்த்துட்டு தாவீது சொல்றாரு, உயிர் தான் ஒரு மனுஷனுக்கு பெருசு அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம். ஜீவனை பார்க்கிலும் உம்முடைய கிருபை நல்லது. அல்லேலூயா, அல்லேலூயா. இன்றைக்கு இந்த கிருபையை குறித்து நாம் கொஞ்சம் சிந்திக்க போகிறோம். இந்த கிருபையை குறித்து கொஞ்சம் ஆராய்ச்சி பண்ணணும். கிருபை என்பது தேவன் தகுதி இல்லாத ஒருவனுக்கு கொடுக்கிற ஒரு அன்பளிப்பு, ஒரு ஈவு. ஆமென், அல்லேலூயா. இது உங்களால் உண்டானது. அப்ப எதுவும் நம்மளால உண்டாகல, எல்லாமே தேவனால் உண்டாகிறது. பிரைஸ் தி லார்ட். அப்ப கிருபையை கர்த்தர் நமக்கு தருகிறான். கிருபை எப்படி நமக்குள் வருகிறது? ஒரு வசனத்தை வாசிக்கும் பொழுது, எபிரேயருக்கு எழுதின நிருபம், எபிரேயர் 9ஆம் அதிகாரம் 29வது வசனம், தேவனுடைய குமாரனை காலின் கீழ், எபிரேயர் 10:29 தேவனுடைய குமாரனை காலின் கீழ் மிதித்து தன்னை பரிசுத்தம் செய்த உடன்படிக்கையின் இரத்தத்தை அசுத்தம் என்று எண்ணி கிருபையின் ஆவியை நிந்திக்கிறவன் எவ்வளவு கொடிதான ஆக்கினைக்கு பாத்திரவானாய் இருப்பான் என்பதை யோசித்து பாருங்கள். அல்லேலூயா. இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது கிருபையின் ஆவி. அல்லேலூயா. நம்மெல்லாம் ஆவிக்குரியவர்கள், ஆவிக்குரிய சபைக்கு போகிறோம் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்றோம். அப்போ தேவன் நம்ம மேல என்ன விசேஷமா வச்சிருக்கிறாரு? ஆவியை கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. இந்த ஆவி எதனால கொடுத்தார் அப்படின்னா, ஏதோ பெரிய ஒரு 10 லட்சம் ரூபாய் கொடுத்ததுனால கொடுக்கல. ஆமென், அல்லேலூயா. ஆவியை யாரெல்லாம் தமக்கு கீழ்ப்படுகிறார்களோ அவங்களுக்கு ஆவியை கொடுத்துறாரு. அல்லேலூயா. பரிசுத்த ஆவி தமக்கு கீழ்ப்படுகிறவர்களுக்கு ஆண்டவர் கொடுக்கிற ஈவு, அன்பளிப்பு. ஆமென், அல்லேலூயா. அப்போ இந்த ஆவிக்குரிய என்ன பவர் இருக்கிறதுனா, இந்த ஆவியினாலே சகரியா 4:6 வாசிக்கும் போது, ஆவியினாலே எல்லாம் ஆகும். ஆமென், அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க. ஆவியினாலே எல்லாம் ஆகும். ஆமென், அல்லேலூயா. அப்போ இந்த பரிசுத்த ஆவியை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். இந்த ஆவிக்குள்ள என்ன இருக்கு அப்படின்னா, எபேசியர் 1:3 நீங்க வாசிக்கும் பொழுது எடுக்க வேண்டாம், உன்னதத்தில் ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள் அது கொண்டு வரும். பிரைஸ் தி லார்ட். பரலோகத்தில் இருக்கிற நன்மை எல்லாம் பூமிக்கு கொண்டு வந்து கொடுக்கிறது தான் பரிசுத்த ஆவியானவர். அல்லேலூயா. இரண்டாவது, பரிசுத்த ஆவியானவர் சரீரங்களை உயிர்ப்பிப்பார். சாவுக்கு ஏதுவான சரீரங்களை உயிர்ப்பிப்பார். அப்படின்னா 23 ஆண்டுகளாக நான் ஒரு மருந்து, ஒரு மாத்திரை போடாம, ஒரு பலவீனம் வராம கர்த்தர் என்னை பாதுகாத்து கொண்டிருக்கிறாங்க. அதுக்கு என்ன காரணம்? எனக்குள்ள இருக்கிற ஆவியானவர். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ நீங்க கேட்கலாம், இந்த ஆவியானவர் கிருபை தரார், பலன் தரார், ஐஸ்வர்யத்தை தரார், வல்லமை தரார், உயிர்ப்பிக்கிறார், அசுத்த ஆவிகளை துரத்த வைக்கிறார், வியாதிகளை சுகமாக்க வைக்கிறார், அற்புதங்களை செய்ய வைக்கிறார், எல்லா காரியத்தையும் கர்த்தர் செய்கிறார். அல்லேலூயா. உள்ளே இருக்கிற ஆவியானவர். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். இந்த ஆவியானவரை கரண்ட்டுக்கு ஒப்பிடலாம். இந்த கரண்ட் மாதிரி தான் எல்லாருக்கும் ஒரே கரண்ட் தான். ஆமென், அல்லேலூயா. எல்லா வீட்டுக்கும் எப்படி தான் வருது கரண்ட்டு? ஒன்று போல தான். ஆனால் அலைச்சி வீட்டில் போனால் பச்சை கலரில் ஒரு லைட் எரியுது, அவ்வளோதான். ஏன்னா தூண்டு வச்சுக்க. ஆமாம், கரண்ட்டுக்குள்ளே எவன் கட்டுவான், அதனால் ஒரே ஒரு 0 வாட்ஸை போட்டுட்டு இதுலையே வச்சுக்கணும் அப்படின்னு வச்சுக்கிட்டோம் அப்படிங்க. அல்லேலூயா. ஆமாம், டேனியல் வீட்டுக்கு போனால் அவர் பாட்டில் 200 வாட்ஸ் போட்டு வச்சுருக்காரு. கண் கூசுது. என்ன பிரதர் இப்படி அப்படின்னு. நல்லா பிரைட்டாக இருக்கட்டும் மாஸ்டர் வீடு, அதனால் அப்படிங்கிறாரு. அல்லேலூயா. அப்போது நான் நினச்சா, அப்போ அலெக்சி வீட்டில் கரண்டெல்லாம்
பளிச்சுன்னு எரியாதோ அப்படின்னா எல்லா வீட்லேயும் கரண்ட் ஓடுதா, நம்ம போடுற லைட்டை வச்சு தான். ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ அது மாதிரி இந்த பரிசுத்தாவியை வச்சுக்கிட்டு நீங்க எவ்வளவு எதில் நீங்க வளரணுமோ அதில் வளரலாம். பிரைஸ் தி லார்ட். நான் மட்டும் குழு குழுன்னு எங்க நிற்கிறேன் ஃபேன்ல, நீங்கள்லாம் அப்படியே வெந்துக்கிட்டு இருக்கிறீங்க. ஆளுக்கு ஒரு ஃபேன் வாங்கி கட்டி விட்டீங்கன்னா என்ன ஆயிடும்? 4 ஃபேன் அங்கே போட்டு விட்டோம்னா எல்லாரும் குழு குழுன்னு உட்காரலாம். ஆமென், அல்லேலூயா. கரண்ட் எல்லாத்துக்கும் சப்ளை ஆகும். 2 ஏசியை போட்டால் அதோட ரொம்ப நல்லது. கதவை அடைச்சிட்டு அழகாக ஏசியை போட்டு ஆராதிக்கலாம். பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. எல்லாத்துக்கும் இந்த கரண்ட் அவசியம். அது மாதிரி இந்த பரிசுத்த ஆவியானவர் உங்கள் வாழ்க்கைக்கு தேவையான மகிழ்ச்சி, ஆனந்தம், சுகம், நன்மை, ஆவிக்குரிய அந்த ஆசீர்வாதங்கள், அன்பு, சமாதானம், சந்தோஷம், நீடிய பொறுமை, சாந்தம், தயவு, நற்குணம், விசுவாசம், இச்சையடக்கம், இது எல்லாம் கொண்டு வர்றவர் தான் பரிசுத்த ஆவியானவர். அல்லேலூயா, அல்லேலூயா. என்னப்பா கரண்ட் எடுத்துட்டியா? கரண்ட் எடுத்துட்டியா? கரண்ட் எடுத்து ரொம்ப சந்தோஷம். அப்புறம் ஏன் வீடு இருட்டா கிடக்கு அப்படின்னா அது பல்பெல்லாம் வாங்கி போட்டு கரண்ட் பில்லெல்லாம் கட்டணுங்கிற அவசியம் இல்லை, அதனால விளக்கு வச்சுக்கிட்டே உட்காந்துருக்கிறேன் அப்படின்ற மாதிரி தான் இன்றைக்கி நம்ம பொழப்பு எப்படி இருக்குன்னா, பரிசுத்த ஆவியும் பெற்றுக்கிட்டு வீட்டு வாடகை கொடுக்கல, சொந்த வீடு இல்லை, சுகமும் இல்லை, சமாதானம் இல்லை, அன்பு இல்லை, பிரச்சனை, போராட்டம், மற்றவங்களுக்கு நமக்கு கரண்ட் இல்லாத வீட்டில் என்னென்ன பிரச்சனை இருக்குமோ அதெல்லாம் நமக்கு இருக்குது. அல்லேலூயா, சத்தமா சொல்லுவோம், அல்லேலூயா. அப்போ காட்டுக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு கரண்ட் போகல, அவங்க தான் வேறு வழி இல்லை, இருட்டுக்குள்ளே கிடக்கணும், மண்ணெண்ணெய் விளக்கு வச்சுக்கிட்டு கேண்டில் வச்சுக்கிட்டு இருக்கணும்னா நம்ம டவுனுக்குள்ளே உட்காந்துக்கிட்டு கரண்ட் எல்லாம் இருக்குது அப்படி உட்கார்ந்துருக்கிறோம். பிரைஸ் தி லார்ட். இந்த வசனம் என்ன சொல்லுகிறது? கிருபையின் ஆவி கர்த்தர் இலவசமாக கிருபையாக கொடுக்கிறார். ஆமென், அல்லேலூயா. மாம்சமான யாவர் மேலும் முதல் மனுஷன், அபிஷேகம் பெற்ற முதல் மனுஷன் யார் சொல்லு பார்ப்போம். அசல் சொல்லு. முதல்ல எத்தனை வயசுல அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டான்? சாமுவேலா? எத்தனை வயசுல? யார்? யோவான். எந்த யோவான்? யோவான் ஸ்நானம் எத்தனை வயசுல? 6 மாசத்திலே பெற்றுக்கொண்டான். ஆமென், அல்லேலூயா. அப்போ பரிசுத்த ஆவி எப்போ ஊற்றப்படுறாரு? வயிற்றுக்குள்ளேயே ஊற்றப்படுறாரு. ஏசப்பா 3 மாசமா இருக்கும்போது அவங்க 6 மாசம், 1 மாசத்திலே 2 பேரும் துள்ளி குதிக்கிறாங்க. ஆமென், அல்லேலூயா. அப்போ குழந்தை கற்பத்தில் இருக்கிற கனிக்கே அபிஷேகம் ஊற்றப்படுகிறது, துள்ளி குதிக்குது. பிரைஸ் தி லார்ட். 84 வயதுள்ள அண்ணா, அவள் ஆவியில நிறைஞ்சு இரவும் பகலும் உபவாசித்து தேவனை ஆராதித்துக் கொண்டே இருந்தாள். அல்லேலூயா. அண்ணாள் என்ன பண்ணிக்கிட்டு இருந்தா? ஆராதிச்சுக்கிட்டு இருந்தா. என்ன செஞ்சு? உபவாசம் போட்டு ஜெபம் பண்ணி ஆராதிச்சுக்கிட்டே இருந்தா. அல்லேலூயா. நமக்கு என்ன உபவாசம் பண்ணீங்களா? ஐயோ சுகருங்க, அப்புறம் டீ தூளுங்க, அப்புறம் பாலுங்க, மில்க்குங்க, என்னென்னமோ நோய்களை சொல்லிட்டு உட்காந்துருக்கோம். சிக்கன், மட்டன். ஆமென், அல்லேலூயா. நீங்கள் சரியாக அதில் இருந்தால் இதெல்லாம் ஓடி போகும். ஆமென், அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நல்லா புரிஞ்சுக்கணும், ஆவினாலே எல்லாம் ஆகும். அந்த அண்ணாள் இயேசுவை பார்த்துட்டு தான் வெரி குட், நான் போயிட்டு வரேன், தூக்கி முத்தம் கொடுத்து வரவேண்டிய மேசியாவை, வரவேண்டிய ரட்சகரை, வரவேண்டிய உலக ரட்சகரை, வரவேண்டியவரை பார்த்துட்டு ராஜாதி ராஜாவை சந்தோஷமா போவேன்னு அந்த அம்மா போயிடுச்சு. அல்லேலூயா. அது மாதிரி நீங்க பார்க்கறதெல்லாம் பார்க்கணும். உங்க வாழ்க்கையில என்னென்ன வேதத்துல இருக்கிறதோ அத்தனை வாக்குத்தத்தங்களை உங்க வாழ்க்கையில காணணும். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதுக்காகத்தான் இந்த அபிஷேகத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். இந்த ஆவியினாலே எல்லாம், பலத்தினாலும் அல்ல பராக்கிரமத்தினாலும் ஆவியினாலே ஆகும். அப்போ ஆவியினாலே ஏன் ஆக மாட்டேங்குது கொஞ்சம் யோசிச்சுப்பா. இந்த ஆவியை நமக்கு எப்படி கொடுக்குறாரு? கிருபையாய் கர்த்தர் கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. இந்த பரிசுத்த ஆவி எதற்காக கர்த்தர் கொடுத்திருக்கிறார் வாசிக்கிறோம். எபேசியர்கள் நிருபம் 4ஆம் அதிகாரம் 30ஆம் வசனத்தில் வாசிக்கும் பொழுது, எபேசியர் 4:30, அன்றியும் நீங்கள் மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாக பெற்ற தேவனுடைய பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாது. அப்ப பரிசுத்த ஆவியானவருக்கு என்னவெல்லாம் வருது? கரண்ட்டுக்கு துக்கம் வருமா? வெக்கம் வருமா? அவமானம் வருமா? ஒன்றும் வராது. அதுக்கு ஒன்று தான் வரும், கோபத்தில் தான் இருக்கும். தொட்டா நம்ம காய் பண்ணிடும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆனால் பரிசுத்த ஆவியானவர் ஒரு ஆள் தத்துவமானவர். அவர் எப்படிப்படுறவர்? துக்கப்படுறவர்.
அப்போ மீட்கப்படும் நாளுக்கென்று, மீட்கப்படும் நாளுக்குன்னா இப்போ ஒவ்வொருத்தரும் பாஸ்போர்ட் எடுத்து வச்சிருக்கிறோம், அமெரிக்கா போகணும், ஜப்பான் போகணும், லண்டன் போகணும், அல்லது சைனாவுக்கு போகணும் அப்படின்னு பாஸ்போர்ட் எடுத்து வச்சிருக்கிறோம். அப்படின்னா பாஸ்போர்ட் எதுக்கு எடுத்து வச்சிருக்கிறோம்? எதுக்கு எடுத்து வச்சிருக்கிறோம்? என்னைக்கு அங்கே போகணுமோ அதை காட்டிட்டு என்ன செய்யலாம்? போகலாம். அல்லேலூயா, சத்தமா சொல்லுவோம் அல்லேலூயா. பாஸ்போர்ட் இல்லாத யாராவது அமெரிக்கா போக முடியுமா? ரொம்ப அழகான ஆளுங்க, நான் 100க்கு 100 மார்க் வாங்கினவங்க, நான் பெரிய எம்எல்ஏ பையங்க, யாரும் என்ன செய்ய முடியாது? போக முடியாது. யாரெல்லாம் பாஸ்போர்ட் வச்சிருக்காங்களோ அவங்க தான் போக முடியும். ஆமென், அல்லேலூயா. அதுபோல ஒரு நாள் நம்முடைய ஆத்துமா மீட்கப்பட்டு நம்ம பரலோகத்துக்கு போகணும். ஆமென், அல்லேலூயா. ஒரு நாள் நம்முடைய ஆண்டவருடைய வருகை வரும். ஆவியை பெற்றவங்களாம் வாங்க, ஆவியும் மனவாட்டியும் வான்னு சொல்லும் போது டக்குன்னு புறப்பட்டு போகணும். அல்லேலூயா. எலியா ரதத்துல புறப்பட்டு போனார். அல்லேலூயா. ஏனோக்கு தேவனோடு பேசிக்கிட்டு ஜெபம் பண்ணிட்டு இருக்கும் போதே பேசிக்கிட்டே போகும்போது அவர் பாட்டில் போயிட்டாரு. அல்லேலூயா. ஏசப்பா 500 பேரை உட்கார வச்சு பேசிட்டு இருந்து ஆசீர்வதிச்சுட்டு அவர் பாட்டில் மேலே ஏறி போயிட்டார். அல்லேலூயா. எலியா ரதத்துல போனது போல, ஏசப்பா மேல மேகங்கள் மேல எடுத்துக்கொள்ளப்பட்டது போல, நீங்களும் நான் கர்த்தர் வரும் பொழுது மேல போகிறதுக்கு நமக்கு இருக்கக்கூடிய பாஸ்போர்ட் தான் பரிசுத்த ஆவி. கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு நாள் வருகிறது, இந்த ஆத்துமா மீட்பு அருமையானது. இந்த ஆத்துமா பரலோகம் போனோம்னா அபிஷேகம் இல்லாமல் போக முடியாது. அல்லேலூயா. ஒருவேளை எனக்கு மரணம் முந்தி விட்டாலும் எனக்குள் இருக்கிற அந்த பரிசுத்த ஆவியானவர் என்னை பரலோகத்துக்கு கொண்டு போய் விடுவார். அல்லேலூயா. லாசருங்கிறவன் தரித்திரன், சாப்பாட்டுக்கு இல்லாம ஐஸ்வர்யவான் வாசல் அருகே இலையில சாப்பிட்டு போடுற அந்த எச்சி இலையில உள்ளதை சாப்பிட்டு வாழலான்னு ஆசைப்பட்டான். ஆனா அவனுக்குள்ள அபிஷேகம் இருந்தது. அவன் மேல தேவ தூதர்கள் இருந்தாங்க. அவன் கர்த்தருக்கு கீழ்ப்படிந்தவனாயிருந்தான். ஆபிரகாமுடைய விசுவாசியின் தகப்பனாயிருந்தான். பிள்ளையா இருந்ததுனால டக்குன்னு இறந்த உடனே அவனுக்கென்று கொடுத்த கிருபையின் ஆவி, பரிசுத்த தூதர்கள் அப்படியே அவனை கொண்டு போய் எங்க உட்கார வச்சிட்டாங்க? ஆபிரகாமுடைய மடியில். அல்லேலூயா. சத்தமா சொல்லுவோம் அல்லேலூயா. மீட்கப்படும் நாளுக்கென்று நமக்கு முத்திரை அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா லைஃப் லாங். ஆமென், அல்லேலூயா. அப்படின்னா சீல் வச்சாச்சு, முத்திரை போட்டாச்சு அப்படின்னா என்னது? இது மரண பரியந்தம் நம்மோடு இருக்கிறவர். அல்லேலூயா அப்படின்னு கொடுத்துட்டார். இறுதி பரியந்தம், கடைசி வரைக்கும் நம்ம கூட இருக்கிறவர் என்று கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. அப்போ இப்ப அவரை என்ன செய்யக்கூடாது? துக்கப்படுத்தும். ஒரு மனுஷனுக்கு எப்போ துக்கம் வரும்? இப்போ என்னை நான் ஒரு பாஸ்டர், என் மகன் காலையில் வாசப்படியில் நின்று நல்லா சிகரெட் குடிச்சிக்கிட்டு இருக்கிறான் அப்படின்னா அப்போ எல்லாரும் சொல்கிறாங்க வரிசையா, பாஸ்டர் அவன் என்ன சாதாரண சிகரெட் குடிக்கிறான், கொஞ்சம் நல்லா காஸ்ட்லியாக வாங்கி கொடுங்க அப்படின்னு யாராவது எனக்கு சொல்லுவீங்களா? 2 நாள் சொல்லும் போது எனக்கு கேட்டு சந்தோஷமா இருக்குமா? பரவாயில்ல, நல்ல அலெக்சான்னு சொல்லிட்டான், நல்ல காஸ்ட்லி பாஞ்சு சிகரெட்டாக ஏதாவது வாங்கி கொடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சாதாரண சிகரெட்டை குடிச்சிட்டு இருக்கிறான் அப்படின்னு சொன்னால் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குமா? சிகரெட் குடிக்கிறான்னு கேட்கும் போதே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குமா? பரவாயில்லையா மகனாப்பா? பரவாயில்லையே, 10th படிக்கும் போதே அடிக்கிறானா? இல்லை பாசி கோட் அடிச்சுட்டாங்க இருக்கான் அப்படின்னா சந்தோஷமா இருக்குமா? எனக்கு எப்படி இருக்கும்? அப்போ கவனிங்க, யாருனால யாருக்கு துக்கம்? நான் ஒன்றும் குடிக்கலையே, நான் ஒன்றும் சிகரெட் குடிக்கலையே, நான் ஒன்றும் தண்ணி அடிக்கலையே, எனக்கு எதுக்கு துக்கம் வருது? அவனுக்கு எனக்கு என்ன இருக்குது அப்படின்னு சொல்ல முடியுமா? ஏன்னா நீ ஒரு பாஸ்டர் இருந்துட்டு உன் மகனை எப்படி வளர்த்துருக்கான் பாரு, என் பாஸ்டர் பையன் எப்படி இருக்கான்னு பாருன்னு ஊரே பேசும்போது எனக்கு எவ்வளோ சந்தோஷமா இருக்கும். ஐயாப்பா பரவாயில்ல அப்படின்னா இருக்கும். எனக்கு என்ன வருது? துக்கம் வருது. இதே போல உங்களுக்கு கொடுக்கப்பட்ட பரிசுத்த ஆவியை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். இந்த பரிசுத்த ஆவியானவர் எப்ப துக்கப்படுறாரு, எதுக்காக துக்கப்படுறாருன்னா மேல் வசனத்துல வாசிக்கிறோம். வாசிக்க மேல் வசனத்தை, கெட்ட வார்த்தை ஒன்றும், நான் ஒரு 10 பேசிக்கீங்க பரவாயில்லைங்க அப்படின்னு ஆண்டவர் சொல்லலை. கெட்ட வார்த்தைன்னு என்ன தெரியுமா? கெட்ட வார்த்தை கிடையாது. சத்தியத்துக்கு விரோதமா எதை பேசினாலும் அது கெட்ட வார்த்தை. ஆமென், அல்லேலூயா. அப்போ வேதம் அடுத்து சொல்லப்பட்டு பாருங்க, கெட்ட வார்த்தை ஒன்றும் உங்களின் வாயிலிருந்து புறப்பட வேண்டாம், பக்தி விருத்திக்கு ஏதுவான நல்ல வார்த்தை உண்டானால் அதையே கேட்கிறவர்களுக்கு பிரயோஜனம் உண்டாகும்படி பேசுவது. அப்படின்னா என்ன அர்த்தம்? நீங்க பேசும்போது ஒருத்தவங்க பக்தி விருத்தி அடையும்.
பக்தியில விருத்தி அடையும், இன்னும் பக்திக்குள்ள வளரணும், அப்படி பேசுங்க. அல்லேலூயா. இல்லைன்னா பேசவே வேண்டாம். பிரைஸ் தி லார்ட். இப்ப பாருங்க, அடுத்து 31ஆம் வசனத்துல கசப்பு. என்ன கசப்பு? சகலவிதமான கசப்பு. இந்த கசப்பு இருந்துச்சுன்னா பரிசுத்த ஆவியானவருக்கு துக்கம் உண்டாயிடும். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. அதனாலதான் எபிரேயர்ல வாசிக்கும் பொழுது, எபிரேயர் நிருபத்தில் வாசிக்கும் பொழுது 12ஆம் அதிகாரத்துல 15ஆம் வசனம், ஒருவனும் தேவனுடைய கிருபையை இழந்து போகாதபடிக்கு யாதொரு கசப்பான வேர் முளைத்து எழும்பி கலக்கம் உண்டாக்குகிறதினாலே அநேகர் தீட்டுப்படாதபடிக்கும். தீட்டுள்ள ஒன்றும் பரலோகத்துக்கு போகாது. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. வெளிப்படுத்தும் விசேஷம் 21ஆம் அதிகாரம் கடைசி வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கு, தீட்டுள்ள ஒன்று கூட எங்க போக முடியாது. அப்ப என்ன தீட்டு? கசப்பு. அப்ப கசப்பு நமக்குள்ள இருந்து வெளியே வரக்கூடாது. அப்போ கசப்பு யாது ஒரு கசப்பு கூட இருக்கக்கூடாது அப்படிங்கிறார். அல்லேலூயா. யாதொரு கசப்பான வேர் முளைத்து எழுப்பி அநேகரை தீட்டாக்கிடக்கூடாது. ஆமென். அல்லேலூயா. அப்ப கசப்பு இருக்கக்கூடாது, நமக்குள்ள இனிமை தான் இருக்கணும். ஆமென். அல்லேலூயா. சகோதரர்கள் ஒருமித்து வாசம் பண்ணுவது எத்தனை நன்மை, எத்தனை இன்பம், ஜாய்ஃபுல், இனிமையா இருக்கும், மகிழ்ச்சியா இருக்கும். இப்ப கசப்பெல்லாம் இருக்குது அப்படின்னா, காய்ச்சல் இருக்கு அப்படின்னா உடனே என்ன செய்யணும்? உடனே மாத்திரை போடணும். மாத்திரை போட்டா மாத்திரை என்ன செஞ்ச கசப்பு, அந்த மாத்திரை போட்டோம்னா அந்த காய்ச்சல் என்ன செஞ்சிடும்? போயிடும். 98 டிகிரி இருக்கு அப்படின்னு பார்த்துட்டு திடீர்னு மாத்திரை போட்டோடனே 102 டிகிரி அப்படின்னா எப்படி இருக்கும்? அல்லேலூயா. இந்த டாக்டரை கூப்பிட்டு சப்புன்னு அரைஞ்சு விட மாட்டோம். ஏன்டா என்னடா மாத்திரை கொடுத்த? 98 தான் காய்ச்சல் அடிக்கிறது வந்தேன், நீ மாத்திரை கொடுத்துன்னு என்ன ஆயிடுச்சு? 3 நாள் சாப்பிடுங்க, நான் சாப்பிடுவாங்க அப்படின்னா அது பாட்டில் ஏறிக்கிட்டே இருக்கு அப்படின்னா டாக்டரும் சரியில்லை, மாத்திரையும் சரி. அப்போ நமக்குள்ள கசப்பு இருக்கக்கூடாது. அந்த கசப்பு வெளியில போகணும்னு தான் பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள இருந்து ஆவியில களிகூர்ந்து மகிழ வைக்கிறவர். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப கசப்பு உங்களுக்குள்ள இருந்ததுன்னா தீட்டுப்பட்டுவீங்க. யாதொரு சகலவிதமான கசப்பும். அப்ப ஏதோ ஒரு விதத்துல கசப்பு வரலாம், அந்த கசப்பெல்லாம் நம்மகிட்ட இருக்கவே கூடாது. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. உடனே என்ன செய்யணும்? கசந்த மாறா இருக்குது, பார்த்த உடனே சிலுவைய உடனே ஒரு மரத்தை வெட்டி உள்ள போட்டாச்சு. உள்ள போட்ட மரத்தை வெட்டினாலே கள்ளி செடி அப்படின்னு பிச்சைங்கன்னா என்ன வரும்? கள்ளி செடி பிச்சைங்கன்னா என்ன வரும்? பால். அது மாதிரி அந்த மரத்தை வெட்டினாலே என்ன வரும்? ரப்பர் மரத்தை அப்படின்னு தோலை வெட்டினோன்னு என்ன வருது? குங்கிலிய மரத்தை வெட்டினீங்கன்னா அப்படியே பிசின் வரும். ஆமென். அல்லேலூயா. அது மாதிரி ரப்பர் மரத்தை வெட்டின உடனே பால் வர்ற மாதிரி அந்த மரத்தை வெட்டின உடனே அதுல இருந்து ரத்தம், இயேசு கிறிஸ்துவின் சிலுவையிலிருந்து என்ன வடியுது? உடனே இயேசுவே நீங்க எத்தனை அவமானம், எத்தனை கேவலம், எத்தனை நிந்திக்கப்பட்டு மன்னிச்சிங்களே, நான் உங்களை மன்னிச்சிடறப்பா, நீ என்ன கேவலமா பேசினா பேசிட்டு போறாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. உடனே அந்த கசப்பை உடனே இயேசுவின் ரத்தத்தில் அறிக்கையிட்டு இனிமையா மாத்திக்கிறோம். அல்லேலூயா. இல்லைன்னா அந்த கசப்பு உள்ள வந்துச்சுன்னா, அந்த வேர் உள்ள வந்துச்சுன்னா அது பெரிய மரமாகி அப்புறம் நிறைய பூ பூத்து காய் காய்ச்சி நிறைய விதை கொடுத்து எல்லாம் வெறும் கசப்பு மரமா ஆயிடும். அல்லேலூயா. திருநெல்வேலி அல்வா வாங்குறோம், உங்களுக்கு சொல்ற புரியுற மாதிரி திருநெல்வேலி அல்வா வாங்குறோம். அதில் ஒரு ஓரத்தில் 1 கிலோ அல்வாவில் ஒரு 1/4 கிலோ மட்டும் பாவக்காய் நல்லா பொடுசாக வெட்டி வறுத்து அதில் உள்ளே போட்டிருக்கான். அது பிச்சு தின்ன உடனே என்னடா அது பாவக்காயாக இருக்குன்னு, கொஞ்சம் இருந்தால் இருந்துட்டு போதியா, 3/4 கிலோ நல்லா தானே இருக்கு அப்படின்னா ஏற்றுக்கிடுவீங்களா? ஏற்றுக்கிறவே முடியாது. பாவக்காய் பக்கோடா போட்டு விற்கிறான், பொடுசாக வெட்டி நல்லா பக்கோடா போட்டு விற்கிறான். அதை போய் வாங்கின உடனே சிலேபி எனக்கா இனிப்பாக இருக்குது, என்னையா அது அப்படின்னு, கொஞ்சம் இனிப்பு இருக்கட்டும் போட்டையா அப்படின்னா ஏற்றுக்கிடுவீங்களா? நானே சுகர் வந்து கிடைக்கேன், இந்த பக்கோடா திங்கலான்னு இதில் போய் இனிப்பை போட்டிருக்கேன். அல்லேலூயா. நானே இன்னைக்கு தான் திருநெல்வேலி அல்வா இனிப்பா திங்கலான்னு வந்து இதுக்குள்ளே போய் என்ன போட்டிருக்கேன்? பாவக்காயை போட்டிருக்கேன், உனக்கு என்னையா இருக்கு அப்படின்னா. அல்லேலூயா. அப்போ கொஞ்சம் கூட அதில் விரும்புறது இல்லை நம்ம. அல்வானா அல்வாவா இருக்கணும், பாவக்காய்னா அது கசப்பாக தான் இருக்கணும். அல்லேலூயா. கலப்படம் இருக்கக்கூடாது. அல்லேலூயா. கசப்பு இனிமை ஒரு இடத்துல இருக்காது. ஒன்று கசப்பாயிரு,
இல்லைன்னா இனிமையா இருக்கு. அல்லேலூயா. அப்ப மனுஷனுடைய வாழ்க்கையில சகல விதத்திலே கசப்புகள் வரத்தான் செய்யும். அந்த கசப்புகளை எல்லாம் எப்படி கசந்த மாறா, அது விஷம் நிறைந்தது, அதை குடிச்சா செத்து போவான்னு மோசேட்ட முறையிட்டாங்க. மோசே பார்த்தான், உடனே பக்கத்துல இருக்கிற மரத்தை வெட்டி உள்ள போட்டான். இப்ப எடுத்து குடிக்கலாம்னா அந்த தண்ணீர் மதுரமா மாறி இருந்தது. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ பாருங்க, கொரோனா கொசு நிறைய இருக்குது, கொரோனாவே நிறைய இருக்கும் தண்ணியில. அப்படின்னா கொதிக்க வச்சுட்டா என்ன ஆயிடுது? கொரோனாவும் கண்ணுக்கு தெரியல. கொதிச்ச பிறகு மட்டும் அது பெருசு பெருசா வந்துருமா? தெரியல. கொதிக்க வச்சு குடிச்சிட்டா ஒரு பிரச்சனையா இல்ல. அல்லேலூயா. அவ்வளவுதான், செத்து போகுது. அது குடிச்சிட்டா ஒன்றும் ஆகாது. ஆமென். அல்லேலூயா. அது போல நீங்க கசப்புகளை அறிக்கையிட்டு விட்டுறணும், ஒப்புரவாயிடணும். இயேசுவின் ரத்தத்தில் ஒப்பு கொடுத்து மன்னிச்சிட்டீங்கன்னா உங்களுக்கு ஜாய், இனிப்பு தானா வந்துடும். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சகலவிதமான கசப்பும், கோபம். கோபம் யாருக்கு வருது? கோபம் வருது, வரக்கூடாது. ஆண்டவர் சொல்றார், அன்பு வரணும். ஆவியில் என்ன இருக்குது? அன்பு இருக்குது. பரிசுத்த ஆவியினுடைய கனிகள் என்ன? பரிசுத்த ஆவியை பெற்றுட்டா நமக்குள்ள இந்த அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, சாந்தம், தயவு, நற்குணம், விசுவாசம், இச்சையடக்கம், இதுதான் நமக்குள்ள வளரணும். அல்லேலூயா, அல்லேலூயா. கோபம் வரக்கூடாது. அப்ப ஏற்கனவே நம்மகிட்ட கோபம் இருக்கு, அதனாலதான் கர்த்தர் பரிசுத்த ஆவியை கிருபையா கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. இந்த ஆவியை வச்சுக்கிட்டு இந்த கோபத்தை நம்மளை விட்டு அகற்றணும். பிரைஸ் எல்லாம். அல்லேலூயா. கோபம் வந்துடுச்சுன்னா சாயங்காலத்துக்கு போய் மன்னிப்பு கேட்டுறோம். கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதிருங்கள். காலில் ஒரு முள்ளு குத்திருச்சு அப்படிங்கிறதுனால ஓங்கி மிதிப்போமா? முள்ள பாரு, இப்போ என்ன செய்யறமா அப்படின்னு ஓங்கி மிதிப்பீங்களா? லேசா ஒரு முள்ளு குத்திருச்சுங்கிறனால ஓங்கி மிதிப்பீங்களா? என்ன செய்றீங்க? அப்படியே ஒரு நொண்டி போட்டு அப்படியே போய் அதை எடுத்துட்டு இத்தினூண்டு ஒடிச்சு உள்ள இருந்துட்டாலும் காலை ஊன்றதே கிடையாது. அப்படியே தண்ணி நடந்து எப்படியாவது எக்கா இங்கே பாரு இதை குத்தி எடுந்து, அது இத்தினூண்டு கண்ணுக்கு தெரியாத ஒன்றா இருக்கும். அதை எடுத்த பிறகு என்ன வருது? இது மாதிரி நமக்குள்ள இருக்கிற அந்த கோபத்தை நம்ம எடுத்து போட்டுறணும். ஆமென். அல்லேலூயா. ஆண்டவர் சொல்ல, கோபப்பட்டையில சாயங்காலத்துக்குள்ள போய் என்ன செஞ்சிரு? ஒப்புரவாயிரு, மன்னிப்பு கேட்டு அப்புறம் படுத்துக்கிட்டீங்கன்னா பாவம் ஆகாது. அல்லேலூயா. விதிச்சிருச்சுல, இந்த முள்ளு துணுண்டு முள்ளா நான் எவ்வளோ பெரிய ஆளு அப்படின்னு ஓங்கி விதிச்சா முள்ளு உள்ளே ஏறிக்கிறோம். ஒரு வாழ்க்கையில் என்ன செய்ய முடியாது? சில முள்ளு அப்படியே ரத்தத்தில் ஏறி மேலே போய்கிட்டு இருக்கும். அல்லேலூயா. அப்புறம் ஆப்ரேஷன் பண்ணிக்கிட்டு கிடக்கும். பிரைஸ் எல்லாம். அல்லேலூயா. அது இத்தினோண்டு இருக்கிற வரைக்கும் தூங்கக்கூடாது. உடனே அப்போ படுக்கிறதுக்கு முன்னாடி, சூரியன் அஸ்தமிக்கிறதுக்கு முன்னாடி கோபத்தை போய் யாரு கூட சண்டை போட்டோமோ அவங்களோட என்ன ஆயிடணும்? மன்னிப்பு கேட்கணும். எதுக்கு இந்த மாமியார்கிட்ட மன்னிப்பு சண்டை போட்டு மன்னிப்பு கேட்கணும்? எதுக்கு இந்த மருமகள்கிட்ட சண்டை போட்டு மன்னிப்பு கேட்கணும்? அப்போ சண்டையே போடாமல் இருக்கலாம். அல்லேலூயா. சத்தமா சொல்லுவோம். அல்லேலூயா, அல்லேலூயா. இல்லை, நான் மாமியாவாக்கும் அப்படின்னு பேசுனா ராத்திரியே என்ன வந்துடும்? ராத்திரியே பிசாசு வந்து களையை விதைச்சிட்டு போயிடுவான். அல்லேலூயா. ராத்திரி என்ன செஞ்சிருவான்? ஒப்புரவாகாமல் படுத்தான் களையை விதைச்சிடும். அப்புறம் என்னதான் முளைக்கும்? ஒரே ஒரு நிலக்கடலை நட்டு வச்சுட்டு 10 அந்த வெளியில் இருக்கிற முள்ளுச்செடியை விதையை போட்டு விட்டா ஏதோ நிறைய முளைக்கும். முள்ளுச்செடி அதிகமாக முளைக்கும். அப்புறம் அந்த முள்ளுச்செடி நிறைய வளர்ந்து இந்த கடலை செடி வளர்றதுக்கு முன்னாடி முழுவதும் என்ன செஞ்சிடும்? பெரிய பந்தலாயிடும். அல்லேலூயா. கடலை போட்டனே காணுமே காணாது. அல்லேலூயா. முள்ளு நெருக்கி ஒண்ணுமில்லாம ஆக்கிடும். பிரைஸ் எல்லாம். அப்ப பரிசுத்த ஆவியை போட்டனே என்ன ஆச்சுன்னு ஆண்டவர் தேடுறார். அதனாலதான் அவரை துக்கப்படுத்தக்கூடாது. கோபம், மூர்க்கம், தூஷணம், கூக்குரல். தூஷணம்ங்கிறது என்ன? கெட்ட வார்த்தை தான், கண்டபடி பேசணும். எபிரேயர் நிருபம் 17:3 வெளிப்படுத்தின விசேஷம் 17:3 வாசிக்கும் பொழுது தூஷணமான வார்த்தைகள். அல்லேலூயா. அதை மட்டும் வாசிங்க. கடைசி தூஷணமான நாமம். அல்லேலூயா. இயேசுவின் நாமம் இனிதான நாமம். இனிதான நாமம் என்ன? அவர் நல்லவர், அவர் வல்லவர், அவர் சமாதானக்காரர், அவர் அதிசயங்களை செய்கிறவர், அவர் ஆலோசனை கர்த்தர், அவர் ஜீவன் தருகிறவர், பலன் தருகிறவர், சுகம் தருகிறவர், என்னை காண்கிற தேவன், யெகோவா ஷாலோம். அல்லேலூயா. எனக்காக யுத்தம் பண்ணுகிற. இதெல்லாம் இனிதான நாமம். அல்லேலூயா. இந்த ஒவ்வொரு நாமத்துக்கும் ஆப்போசிட்டா இருக்குது.
கலக்கத்தை கொண்டு வருகிறவன், பயத்தை கொண்டு வருகிறவன், துன்பத்தை கொண்டு வருகிறவன், போராட்டத்தை கொண்டு வருகிறவன், கலகத்தை கொண்டு வருகிறவன், இதெல்லாம் யார் வேலை? பிசாசு வேலை. இப்போ எனக்குள்ளே இருந்துச்சுன்னா அது வெளியே வரும். அந்த கோபமும் மூர்க்கமும் கூக்குரலும் தூஷணமான வார்த்தைகளை பேசுவது. தூஷணமான வார்த்தை. இப்போ பரிசுத்த ஆவி நமக்குள்ள இருந்தா கொஞ்ச நேரம் ஆவியில நிறைஞ்ச உடனே என்ன பாஷை வருது? இந்த அந்நிய பாஷை உன்னால நீங்களா பேசுறீங்களா, ஆவியானவர் பேசுறாரா? அப்ப என்னை ஆட்கொண்டு எனக்குள்ள இருந்து பரிசுத்த ஆவியானவர் பேசுகிறார். அல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவருக்கு நான் இடம் தான் கொடுக்குறேன், அவ்வளவுதான். ஆவியானவரே வாங்க 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 அப்படின்னு கொஞ்ச நேரத்தில் அப்படியே ஸ்டார்ட் பண்ணி விட்டாச்சுன்னா அப்புறம் கட 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 கடன் அது பாட்டில் ஓடுது. அப்படியே அந்நிய பாஷை போயிட்டே இருக்கும். ஆமென், அல்லேலூயா. இதே மாதிரி கோபம் வந்துருச்சுன்னா, மூர்க்கம் வந்துருச்சுன்னா, கூக்குரல் வந்துருச்சுன்னா பிசாசு உள்ள நுழைஞ்சு கெட்ட வார்த்தையை பேச ஆரம்பிச்சிடும். ஆமென், அல்லேலூயா. லட்டு ஜிலேபி வீட்டில் பேசுவோம்ல, கோவம் வந்த உடனே பாதுஷா லட்டு ஜிலேபி அப்படிதான் பேசுவீங்களா? வரும் பாருங்க. ஆமென், அல்லேலூயா. இது வந்துருச்சுன்னா உள்ள யார் வந்துட்டாங்க அர்த்தம்? அசுத்தாவி தான் கெட்ட வார்த்தையை, தூஷணமான வார்த்தையை பேச வைக்கும். அல்லேலூயா. பரிசுத்த ஆவி இருந்ததுன்னா பேசவே பேசாது. பரிசுத்த ஆவியானவர் அப்போ நமக்குள்ள வச்சிருக்கணும். அவர் இருந்து அதையெல்லாம் அகற்றணும். அப்போ இந்த ஆவியை நம்ம வளர்க்கணும். ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அப்போ கீழே அங்கே வாசிக்கிற எபேசியர்ல மறுபடியும் வாசிங்க. தூஷணமான திரும்ப திரும்ப அந்த 1ஆம் கிளாஸ் வந்து போகக்கூடாது. எந்த துர்க்குணமும் உங்களை விட்டு நீங்க கடவுது. எந்த துர்க்குணமும். துர்க்குணம்ங்கிறது என்ன? பழைய புளித்த மாவு. துர்க்குணம் பொல்லாப்பு என்னும் புளித்த மாவு. அல்லேலூயா. இந்த புளிச்ச மாவு ஆண்டவருக்கு ஆகாதுங்கிறார். எப்ப பார்த்தாலும் பழச போய் பேசிட்டே இருக்கு. பழைய புளித்த மாவு, பழைய பாம்பாகிய வலு சர்ப்பம். அல்லேலூயா. பழசே நேற்று உள்ளதை பேசிட்டு இருந்தீங்கன்னா, நேற்று உள்ளதை சிந்திச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா, நேற்று உள்ளதை நீங்க நினைச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா ஒரு காலமும் முன்னேற முடியாது. அல்லேலூயா, அல்லேலூயா. போனதை விட்டுட்டு அட்வான்ஸா யோசிக்கணும். கர்த்தர் புதிதாக்குவார். சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறவர் சகலத்தையும் புதிதாக்குவார், 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 புதிதாக்குவார். அல்லேலூயா, அல்லேலூயா. சபைகளை கட்டணும். இப்போ 2 ஏக்கர் இடத்த வாங்க போறோம். ஆமென், அல்லேலூயா. அங்க பெரிய சபையை கட்டணும். துங்காவில் இருக்கிற ஆள் வரணும், இங்கே இருக்கிற ஆள் வரணும், ஆட்டையம்பாளையத்தில் இருக்கிற ஆள் வரணும், சரங்காட்டில் இருக்கிற ஆள் வரணும், முதலிப்பாளையத்தில் இருக்கிற ஆள் வரணும். எல்லாம் கூடி ஒரு 1000 பேரை கூடி ஆராதிக்கணும். அல்லேலூயா. அப்படி பார்வடா போகணும். பின்னாடி யோசிச்சுக்கிட்டு சபை முதல்ல கட்டணுமா, போச்சா போச்சா போச்சான்னா அப்படியே உட்காந்துருக்க வேண்டியதான். அல்லேலூயா. அது போனா ஆண்டவர் 100 தருவார். அல்லேலூயா. 1000 தருவார். அல்லேலூயா. அப்படின்னு சொல்லி ஃபார்வர்ட் பின்னாடி போ. அல்லேலூயா. சொல்றது புரியுதுங்களா? 2 ஏக்கர் யார ஸ்தாபனத்துல வாங்க போறோம். ஸ்தாபனம் பிடிக்கிட்டு நீ வெளியே பத்தி விட்டுருச்சு, சந்தோஷப்படுவேன். 20 ஏக்கரை வாங்கி ஸ்தாபனத்தை ஆரம்பிப்பேன். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்படின்னா என்ன அர்த்தம்? சிந்தனை எப்படி போகுது? புதிதா 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 ஃபார்வர்டா போயிட்டு இருக்கணும். ஆமென், அல்லேலூயா. அப்படி போகுதா? ஃபார்வர்டான சிந்தனை போகலன்னா பரிசுத்த ஆவியானவரை துக்கப்படுத்திட்டு இருக்கீங்கன்னு அர்த்தம். ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் இருக்கும் பொழுது ஒவ்வொருத்தரும் அந்த ஃபார்வர்டா போனாங்க. ஆவியில முன்னோக்கி போய்கொண்டே இருந்தார்கள். அல்லேலூயா. முன்னானவைகளை நாடி பின்னானவைகளை மறந்து கடந்து வந்ததை தூக்கி எரிஞ்சிட்டு முன்னாடி போயிட்டே இருக்கிறோம். கர்த்தர் எவ்வளவு நல்லவர். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. தேவன் எப்படி நம்மை நடத்தி கொண்டு போகிறான் அப்படிங்கிறத பாருங்க. ஆமென், அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அங்க சொல்லப்பட்டிருக்கு எந்த துர்க்குணமும். அப்போ இந்த பின்னானதை நினைக்கிறதுக்கெல்லாம் என்ன குணம் இருக்கு? துர்க்குணம். நான் ஒன்றும் சும்மா வரலையே. சாக போற ஒரு கிழமை புருஷன் ஏற்கனவே செத்து போயிட்டார். பாருங்க, என்னை கவனிக்கவே மாட்டாங்க. நம்ம புருஷன் தான் செத்து போயிட்டாரே. ஆமாம், நான் சும்மா வரல, 10 பவுன் நகையோட வந்தேன். புருஷனே செத்து 20 வருஷம் ஆச்சு. அல்லேலூயா. இந்த 10 பவுனை கொண்டு வந்து 10 எங்க இருக்குது குணம் பாருங்க. அல்லேலூயா. இப்படி ஒன்றும் இல்லாமல் ஆகிட்டு போயிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கையோ ஒன்று 20 வருஷம் 30 வருஷம் 40 வருஷத்துக்கு கதையை பேசிக்கிட்டு இருக்கிற ஆண்டவர் சொல்றாரு, முந்தினதை என்ன செய்யக்கூடாது, நினைக்கவே கூடாது.
இந்துங்க நினைக்கவே கூடாது. புதுசு புதுசா சிந்திக்கணும். ஆமென், அல்லேலூயா. புதிய காரியத்தை செய்கிறவர் தான் நம்முடைய கர்த்தர். அல்லேலூயா. புதிய சிந்தனை, புதிய பேச்சு, புதிய எண்ணங்கள், புதிய நினைவுகள், சகலத்தை புதிதாக்கிக்கிட்டே இருக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா. புதுசு புதுசா புதுசு புதுசா என்ன செய்யணும்? ஒவ்வொன்றை வாங்கிக்கிட்டு இருக்கணும். பழசை தூக்கி எரியணும். ஆமென், அல்லேலூயா. விடமாட்டேன் நான். பிறந்ததுலேருந்து அந்த ஜாக்கெட்டு, பிறந்த உடனே அந்த சின்ன பிள்ளைகள் போடுவாங்க பாருங்க, அந்த சின்ன பிள்ளைகளுக்கு ட்ரெஸ்ஸு 10 ரூபாய்க்கு 3 கொடுப்பாங்க. இப்போ 10 ரூபாய்க்கு 1 கொடுக்குறாங்கல்ல, அதெல்லாம் பத்திரம் வச்சுக்கணும். நான் பிறந்தபோது எங்கள் மாமா எடுத்து கொடுத்தது, அது என்னத்துக்கு யூஸு? அல்லேலூயா. அது மாதிரி அந்த பழசெல்லாம் தூக்கி எரிச்சிட்டு புதுசு புதுசாக போடணும். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதனால சொல்லப்பட்டிருக்கிறது, இது உங்களை விட்டு நீங்களும், இது சும்மா நீங்காது, இயேசுவின் ரத்தத்தால கழுவி அப்புறப்படுத்தணும். அல்லேலூயா. அதனால தான் சொல்லப்பட்டிருக்கிறது, ஏசாயா 1:18 வாசிக்கும் பொழுது வாசிக்க வேண்டாங்க, என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? உங்கள் பாவங்கள் சிவேரென்று ரத்தாம்பர சிகப்பாயிருந்தாலும் இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் அதை விட சிகப்பு. அல்லேலூயா. அந்த சிகப்பை போட்டு தேய்க்க 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 நீங்க வெண் பஞ்சை போல் ஆவீர்கள். அல்லேலூயா. கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். அல்லேலூயா, அல்லேலூயா. இரத்தத்தினாலே கழுவப்பட்டே பரிசுத்தமாக்கப்பட்டே. அல்லேலூயா. ஒவ்வொரு அவயவத்தையும், உதட, நாவ, மூக்க, சிந்தனைய, எண்ணங்களை, இருதயத்தை உடனே கட் பண்ணி ரத்தத்துல தோய்த்து எழுத்துறோம். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு ஒப்படைச்சிங்கன்னா போதும், அவர் உடனே புதிய இருதயத்தை கொடுத்துருவார், புதிய உதட கொடுத்துருவார், புதிய நாக்க கொடுப்பார், புதிய கண்ணை கொடுப்பார். அல்லேலூயா. சத்தமா சொல்லுவோம். அல்லேலூயா. புதிய கிட்னியை கொடுப்பார், எல்லாத்தையும் புதுசா கொடுப்பார். அல்லேலூயா. புதுசா ஆண்டவர் சகலத்தை புதிதாக்குகிறவர். அவர் அழகாக புதிதாக்கிடுவார். பிரைஸ் தி லார்ட். சரி, இப்போ இந்த கிருபையின் ஆவி, கிருபையா கர்த்தர் நமக்கு கொடுத்த இந்த ஆவி, இந்த ஆவியானவரை நாம என்ன செய்யணும் அப்படின்னா, இந்த கிருபையை பெருக பண்ணணும். வாசிங்க, ரோமர் 7 அதிகாரம் 20 வசனத்தை வாசிங்கன்னா, ரோமர் 7:20. அந்தப்படி நான் விரும்பாததை நான் செய்தால் நான் அல்ல, எனக்குள் வாசமாயிருக்கிற பாவம். அல்லேலூயா. அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றார், எனக்குள்ள என்ன இருக்குது? நான் நல்லா தான் இருக்கிறேன், திடீர் மயக்கம் வருது அப்படின்னு ஆஸ்பத்திரிக்கு போனால் அவன் சொல்கிறான், உனக்குள்ள கேன்சர் இருக்கு அப்படிங்கிறான். அப்படின்னா எனக்கே தெரியாமல் எனக்குள்ள எப்படி கேன்சர் வந்துச்சு அப்படின்னு சொல்ல முடியுமா? அல்லேலூயா. கேன்சரை ஒன்றும் நான் சாப்பிடல, கேன்சரை வாழ் நான் கூப்பிடல அப்படின்னு சொல்ல முடியுமா? இப்போ சொல்கிறது யார்? டாக்டர் சொல்கிறான், கட்டி இருக்கப்பா, சீக்கிரம் ஆப்ரேஷன் பண்ணிடு அப்படின்னு சொல்கிறான். அந்த மாதிரி ஆண்டவர் சொல்கிறார், உனக்குள்ள என்ன இருக்குது? அது என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கு? அது வாட்டில் மேலே இருந்து கீழே வரைக்கும் சுற்றிக்கிட்டே இருக்கு, வாசம் பண்ணுது, உட்கார்ந்து இருக்கல. பிரைஸ் தி லார்ட். அது என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கு? ஒரு கட்டினா அது வாட்டில் இருக்கும், இது என்ன செய்யுது? வாசம். கொரோனா மாதிரி நீ எங்கே போனாலும் கூட வரும், எங்கே உட்காந்தாலும் அங்கே கொஞ்சம் உட்காந்துக்கிறோம். அல்லேலூயா. யாரை தொட்டாலும் அங்கேயும் பிடிச்சிக்கிறோம். அது மாதிரி பாவம் உனக்குள்ள என்ன செய்யுது? வாசம் பண்ணிக்கிட்டே இருக்குது. மறுபடியும் அந்த வசனத்தை வாசிங்க. நான் விரும்பாததை நான் செய்தால் நான் அல்ல, ஆமென். அல்லேலூயா. சத்தமா சொல்லுவோம். அல்லேலூயா. பாவம் நிறைய இருக்கு, உள்ள வாசம் பண்ணுது. பாவம்னா என்ன? துக்கத்தை கொண்டு வர்றது மற்றவங்களுக்கு. அல்லேலூயா. முதல்ல பரிசுத்த ஆவியானவரை துக்கப்படுத்துறது. ஆமென். அல்லேலூயா. கோபப்படுறது, அது மனுஷனுக்கே துக்கம் வந்துடும். ஆமென். அல்லேலூயா. புரியுதுங்களா? கெட்ட வார்த்தை பேசினா குடும்பத்துக்கே, தெருவுக்கே துக்கமாயிடும். காதை பற்றி மனுஷனாங்க அப்படின்னு போவாங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. எங்கள் ரோட்டில் இருந்து எங்கள் வாட்டில் கெட்ட வார்த்தை பேசிக்கிட்டு இருக்க, மாலை போட்டு வெரி குட் இன்னும் கொஞ்சம் பேசுகின்ற ஏன்னா எடுப்பானா? எடுக்க மாட்டான். அவன் காதை குத்திட்டு போயிடுவான், மனுஷனாக வேண்டி போவான். அல்லேலூயா. நல்ல பைத்தியக்காரனாக இருக்கான்ட்டு. அதனால தான் இங்கே வசனம் சொல்லுகிறது, உங்களுக்குள்ள என்ன இருக்குது? பாவம் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கு? வாசம் பண்ணிக்கிட்டு இருக்குது. ஆமென். அல்லேலூயா. நமக்குள்ளே யார் வாசம் பண்ணணும்? எங்களுக்குள்ளே வாசம் பண்ணும் ஆவியானவரே. அப்ப பரிசுத்த ஆவியை பெற்றவங்களுக்குள்ள என்ன வாசம் பண்ணணும்?
பாவம் வாசம் பண்ணுவான். ஆனா இருக்குதுங்கிறார் பவுல். அல்லேலூயா. இருக்குது எனக்குள்ள, உள்ள கொஞ்சம் வாசம் பண்ணிக்கிட்டு இருக்குது. ஆமென். அல்லேலூயா. அப்போ 5ஆம் அதிகாரம், ரோமர் 5ஆம் அதிகாரம் 20 வசனத்தை வாசிங்க. மேலும் மீறுதல் பெருகும்படிக்கு நியாயப்பிரமாணம் வந்தது. அப்படி இருந்தும் பாவம் பெருகின இடத்திலே கிருபை அதிகமாய் பெருகிற்று. அல்லேலூயா. நல்லா சத்தமா சொல்லுங்க. அல்லேலூயா. மனுஷனுக்குள்ள பாவம் நிறைய இருக்கத்தான் செய்யும். ஆனா தேவன் கொடுத்திருக்கிற கிருபையின் ஆவி அந்த பாவத்தை எல்லாம் அழிக்க வல்லமை உள்ளது. அல்லேலூயா. அல்லேலூயா. அது பெரிய வல்லமை உள்ளது. முற்றிலும் பாவமர நம்மளை கழுவ, பாவமர நம்மளை பரிசுத்தமாக்க பரிசுத்த ஆவியினால முடியும். அல்லேலூயா. பரிசுத்த ஆவியினால் கழுவப்பட்டீர்கள், பரிசுத்தமாக்கப்பட்டீர்கள் என்று 1 கொரிந்தியர் 6:11 சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. நீதிமான்கள் ஆக்கப்பட்டீர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமென். அல்லேலூயா. அப்ப முற்றிலும் நாம் பரிசுத்தமாகணும் அப்படின்னா என்ன செய்யணும்? இந்த பரிசுத்த ஆவி என்னிலே பெருக வேண்டும். பிரைஸ் தி லார்ட். அல்லது கிருபை என்னிலே பெருக வேண்டும். அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. அப்ப எனக்கு நல்லா தெரியுது என்ன பெரிய கிடக்கு. ஏன்? நான் விரும்புறத செய்யறதே இல்லை. எதெல்லாம் செய்யக்கூடாதுன்னு நினைக்கிறோம் அதெல்லாம் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கேன், செஞ்சுக்கிட்டே இருக்கிறேன். அதனால நான் அல்ல, எனக்குள் உள்ள இருக்கிறது வந்துடுது, அப்பப்போ வெளியே வந்துடுது அப்படின்னு சொல்லும். ஆமென். அல்லேலூயா. உள்ள இருக்கிறது. அப்போ இது என்னவா இருக்கலாம்? கீழ்ப்படியாமை, மீறுதல். அதான் சொல்றாரு. மீறுதல் பெறுகிறது, மீறி செய்வது. என்ன மீறி? சொன்னதை செய்யாதன்னு சொன்னதா செய்யறதுக்கு பேர் தான் மீறுதல். அல்லேலூயா. ஆதாம் என்ன செஞ்சா? பாவம் செஞ்சா. மீறுதல் என்கிற பாவம் வந்து கேட்டார், பழத்தை சாப்பிட்டியாடா அப்படின்னு. உடனே காலில் விழுந்து மன்னிச்சிருக்க, சாப்பிட்டேன் அப்படின்னு சொன்னானா? மன்னிப்பு என்ன செய்யலை? பொண்டாட்டிகிட்ட மன்னிப்பு கேட்குறதா, புருஷன்கிட்ட மன்னிப்பு கேட்குறதா, மகன்கிட்ட மன்னிப்பு கேட்குறதாவும், பாஸ்கிட்ட மன்னிப்பு கேட்குறதாவும். என்ன நினச்சிக்குவாங்க? அல்லேலூயா. அதனால நான் கேட்க மாட்டேனே அப்படின்னு சொல்லி, நீ சரியில்லை, ஜெபம் பண்ணுற சரியில்லை. ஆமென். அல்லேலூயா. அப்போ ஆண்டவர்கிட்ட கேட்கிறாரு, டேய் இந்த பழத்தை சாப்பிட்டியாடா அப்படின்னு. ஆண்டவரே மீறி நடந்துட்டு மன்னிச்சிருங்க, காலில் விழுந்துருந்தாங்கன்னா சரி சரி மன்னிச்சிருப்பார். அல்லேலூயா. என்ன சொன்னா? பழத்தை சாப்பிட்டியான்னு கேட்குற? சும்மா இருந்தவனை பிடிச்சி தூங்க வச்சு விழா எலும்பை உருவி ஒருத்தியை உருவாக்கி கொண்டு வந்த அவ போய் பிடுங்கி அவன் முதல்ல தின்னுட்டு அப்புறம் கொண்டு வந்து என்கிட்ட கொடுத்தான், நான் தின்னேன். அவளை போய் கேளு. அல்லேலூயா. பழத்தை சாப்பிட்டியாடான்னு என்ன சொல்லணும்? காலையில் யாரும் சோறு சாப்பிட்டு சர்ச்சுக்கு வந்தீங்களா அப்படின்னா, அது நேற்று ராத்திரியா என்னாச்சு தெரியுமா? ஆக்கின சோறு அப்படியே கிடச்சி மத்தியானம் வரைக்கும் தான் கெட்டு போகும். அதனால தான் என்ன செஞ்சுட்டு இருக்கேன், அது வேஸ்ட்டாக போயிடக்கூடாது. கத்தர் கொடுத்த பணம் சோறு தின்னையானா அதுக்கு பதில் சொல்லணும். ராத்திரி நான் என்ன செய்யலை, சாப்பிடல, அசந்து தூங்கிட்டேன், சாப்பிடு அப்படின்னு. அப்போ பாருங்க, அந்த மாதிரி அவன் சுற்றி சுற்றி சரி போ ஓரமா நல்லா இங்கே வா, நீ வா, எப்படி கோர்ட்டில் மாதிரி விசாரிக்கிறார், ஏவாளை இங்கே வா, வந்துட்டேன். பழத்தை தின்னியா? நான் பாட்டில் இருந்தேன்னா ஆண்டவரே அப்படியே சுற்றிக்கிட்டு இருந்தேன்னா திடீர்னு அந்த சர்ப்பம் வந்துச்சா, அது வந்து இதை சாப்பிட்டேன்னா நீ எப்படி ஆயிடுவ அப்படின்னு சொல்லிடுச்சு. நீ அதை படைக்காம இருந்தீங்கன்னா ஒரு தொந்தரவும் இல்லைல்ல. சர்ப்பத்தை எதுக்கு படைச்சது, எதுக்கு பிசாசை படைச்சது, அது வந்து அப்படி இப்படின்னு பேசி என்னை குழப்பி விட்டுருச்சு. அதனால நான் என்ன செஞ்சுட்டேன். அல்லேலூயா. ஆமா ஆண்டவரே, உங்க வார்த்தையை மீறி தப்பு பண்ணிட்டு என்னை மன்னிங்கன்னு கேட்க பழகணும். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. மன்னிப்பு கேட்கறதுல தான் இருக்குது உங்க மேன்மை, மகிமை, உயர்வு, கிருபை பெருகும். பிரைஸ் தி லார்ட். சின்ன பிள்ளைகிட்டையும் மன்னிப்பு கேளுங்க, பெரிய ஆளுக்கையும் மன்னிப்பு கேளுங்க, சும்மாவாது மன்னி மன்னின்னு சொல்லிட்டே இருங்க. அல்லேலூயா. ஆனா தூக்கில் தூக்கி போட்டால் என்ன செய்ய மாட்டேன், அந்த ஒரு வார்த்தை வாழ்க்கையில் வரவே வராது. மன்னிப்பு மட்டும் மாமியாட்டியா, மாமனார்ட்டியா, மருமகள்கிட்டையா நடக்கவே நடக்காது. அப்படின்னா கிருபை பெருகவே பெருகாது. அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்.
நல்லா கவனிங்க, மன்னிப்பு கேட்கப்படும். மன்னிப்பு கேட்கப்படணும். கண்ணீரோட மன்னிப்பு கேட்கணும். மன்னிச்சிருங்கன்னு சொல்லணும். ஆண்டவர்கிட்ட போய் மன்னிப்பு கேட்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அதனால இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, பாவம் பெருகி இருக்குது. நல்லா தெரியுது. பரிசுத்தம் பெருகல, அன்பு பெருகல, சந்தோஷம் பெருகல, சமாதானம் பெருகல, ஐஸ்வர்யம் பெருகல. என்னதான் பெரிய கிடக்கு? வளம்பல், முறையிடுறது, கலக்கம், கவலை, வியாதி, நோய் எல்லாம் பெரிய கிடக்கு. தரித்திரம் பெரிய கிடக்கு. இன்னும் எதை விட்டு கொடுக்கறது இல்லை? இருதயத்தை உடைச்சி நொறுக்கி மன்னிக்கப்பான்னு கேட்கறது இல்லை. ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேட்கறது இல்லை, ஒருத்தட்டை மன்னிப்பு கேட்கறது இல்லை. அல்லேலூயா. அப்போ அவர் உட்கார்ந்துட்டு என்ன செஞ்சுக்கிட்டு இருக்காரு? துக்கப்பட்டுக்கிட்டே இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, ஸ்தோத்திரம். தாவீது வாழ்க்கையில கிருபை கொடுத்தார் ஆண்டவர். காரணம் என்ன? உமக்கு வேதனை உண்டாக்கும் வழி என்னிடத்தில் உண்டோ அப்படின்னு. ஆமாம், இதெல்லாம் என்னை வேதனைப்படுத்த விட்டுருங்கப்பா, இனிமேல் மன்னிச்சுங்க. ஆமாம், அல்லேலூயா. ஒரு நாத்தான் தீர்க்கதரிசி வந்தான். அவன் சொன்ன உடனே தாவீது ராஜா இறங்கி போய் மன்னிப்பு கேட்குறான். அல்லேலூயா. நீ சொன்னது எதுவும் என் வாழ்க்கையில் வராமல் எனக்காக வேண்டுதல் செய்ய அப்படின்னு மன்னிப்பு கேட்குறான். அல்லேலூயா. சவுல் மன்னிப்பு கேட்கல. நான் யார் தெரியுமா? ராஜா. வெட்டுறாங்க, ஆசாரியங்கள்லாம் கொள்ளு, எல்லாத்தையும் கொள்ளு. அல்லேலூயா. அதனால ஆண்டவர் என்ன செஞ்சார்? சவுலையும் அவன் குடும்பத்தை விட்டு கிருபை என்ன செஞ்சுட்டாரு? விலக்கிட்டார். கிருபை போயிடுச்சுன்னா உங்களுக்குள்ள இருக்கிற ஆவி என்னன்னு உங்களுக்கே தெரியாது. அவனுக்குள்ள நல்ல ஆவி இருந்துச்சு, பரிசுத்த ஆவி. அப்புறம் என்ன ஆவி வந்துருச்சு? பொல்லாத. ஆமாம், அதுவும் வந்து எப்படி பேசணும்? மகனே, நீதான்டா ராஜா, நீ அவனை அழிச்சிடு. அப்படி பேசுறதுனால இப்ப என்ன ஆவியானவர் பேசிட்டாரே கிட்ட நல்ல தெளிவா, மகனே நீ யாரை கொன்று? உன்னை அபிஷேகித்தது நான் தான்டா அப்படின்னு யார்கிட்ட பேசுனா? பொல்லாதாவி என்ன பேசுச்சு? இந்த தாவீதை விட்டேன்னா நீ ராஜாவாக முடியாது, அடுத்து யோனத்தான் ராஜாவாக முடியாது, யோனத்தான் மகன் இருக்கான் மோவி பேசுறது, அவன்லாம் ராஜாவாக முடியாது. அதனால இவனை நீ சொல்லி முடிச்சடா, இப்பயே ராஜா ஆகிறதுக்கு முன்னாடி முடிச்சடா. அல்லேலூயா. கர்த்தர் அவனை பிறக்கும் போதே தெரிந்து கொண்டார். சாமுவேல் இவனுக்கு தெரியாம அவனை ராஜாவாக்கி இருக்கிறார். அல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் அப்படி சொல்வார், அழிக்க சொல்லி சொல்ல மாட்டார். பரிசுத்த ஆவியை பெற்ற தாவீது இப்போ அவனை ஒரு வெட்டிடலாம். ஆனால் அவனுடைய சால்வையை அறுத்துட்டு வரும்போது கூட பரிசுத்த ஆவியானவர் அடிக்குது உள்ள. அவன் நல்ல, நான் அவனை கொல்ல மாட்டேன், கொல்றேன் நான் அப்படிங்கிறான். வீரர்கள் கொன்றாதீங்க, ஒன்று கர்த்தர் அவனை கொல்லட்டும், இல்லைன்னா யுத்தம் செஞ்சு ராஜா சாகட்டும். அல்லேலூயா. இல்லைன்னா எப்படியோ இயற்கையாக சாகட்டும், இல்லைன்னா எதிரிகள்கிட்ட சாகட்டும், இல்லைன்னா கர்த்தர் அவனை அடித்து வியாதி வந்து சாகட்டும், நான் அவனை கொல்ல மாட்டேன். அல்லேலூயா. இதான் யார் வந்தது? பரிசுத்த ஆவி வந்து வர்றவங்க. பொல்லாத ஆவி அழிக்கணும் 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 தேடுது. அப்படிங்கும் போது உள்ள வாசம் பண்றது எது? கிருபை வேணும். கிருபை எப்போ பெருகும் அப்படின்னா இந்த பகுதியில் வாசிக்கிறோம், அநேகருடைய ஸ்தோத்திரத்தினால் என்ன பெருகும்? கிருபை பெருகும். அல்லேலூயா. சத்தமா சொல்லுவோம் அல்லேலூயா. அப்போ நீங்க அநேகருக்கு ஜெபிக்க சொல்லி பழகணும். ஆமென். அல்லேலூயா. கிருபைங்கிறது ஆண்டவர் கொடுக்கிறது. எஸ்ரா 9:8 வாசிக்கலாம். எஸ்ரா 9:8, எஸ்ரா 9ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் கடைசி பகுதியை வாசிங்க. இப்பொழுதும் எங்கள் தேவனாகிய கர்த்தர், இப்பொழுதும் எங்கள் தேவனாகிய கர்த்தர் தப்பின சிலரை மீதியாக வைக்கவும், தப்பின சிலரை மீதியாக வைக்கவும், உம்முடைய பரிசுத்த ஸ்தலத்தில் ஒரு குச்சை கொடுக்கவும், எங்களுக்கு ஒரு குச்சை கொடுக்கவும், இப்படியே எங்கள் தேவன் எங்கள் கண்மலையை பிரகாசிப்பித்து எங்கள் அடிமைத்தனத்தில் எங்களுக்கு கொஞ்சம் உயிர் கொடுக்கவும், அவராலே கொஞ்ச நேரமாவது கிருபை கிடைத்தது. அவராலே கிருபை எவ்வளவு நேரம் கிடைக்குது? கொஞ்ச நேரம் கிடைக்கும். அந்த கொஞ்சம் கிருபை கிடைக்குது. இந்த கொஞ்சம் கிருபையை பிடித்து கொண்டு அப்படியே பெருக வைக்கணும். அல்லேலூயா. அல்லேலூயா. அப்போ கிருபை கொஞ்சமாக தான் கொடுக்கப்படுகிறது, கொஞ்ச நேரம் தான் கொடுக்கப்படுகிறது. இந்த கிருபையை நீங்கள், கிருபையின் ஆவியை நீங்கள் அசட்டை பண்ணாமல் இந்த கிருபையை இன்க்ரீஸ் பண்ணணும். அல்லேலூயா. அந்த கிருபை உங்களை விட்டு விலகாமல் பார்த்து கொள்ளணும். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. அப்போ கொஞ்ச நேரம் கிடைக்கிற அந்த கிருபையை அப்படியே பெருக பண்ணணும். ஆமென். அல்லேலூயா. நல்லா கவனிங்க. அந்த வசனத்தை நீங்கள் வீட்டில் போய் நல்லா வாசிங்க, இல்லைன்னா அந்த செய்திகளை திரும்ப திரும்ப கேட்டு பாருங்க யூடியூப்ல போட்டு. ஆமென். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அடுத்து வாசிக்கிற சங்கீதம் 57:2-3. கிருபை பெருகணும்னா என்ன செய்யணும்? சங்கீதம் 57 2ஆம் வசனம் 3ஆம் வசனம்
எனக்காக யாவையும் செய்து முடிக்கப் போகிற எனக்காக எல்லாத்தையும் செய்து முடிக்க போகிற தேவனாகிய உன்னதமான தேவனை நோக்கி கூப்பிடுவேன், ஜெபம் பண்ணுவேன். என்னை விழுங்க பார்க்கிறவன், யார் விழுங்க பார்க்கிறான்? வீட்டுக்காரரா, மாமியாரா, மருமகளா, சம்மந்தியா? இல்ல, பிசாசானவன் எவனை விழுங்கலாம் என்று வகை தேடி சுற்றி திரிகிறான். அல்லேலூயா. உன்னை விழுங்கிறது ஒரே ஆள் பிசாசு தான். ஆமென். அல்லேலூயா. அந்த பிசாசு வேணா வீட்டார் மூலமா வரலாம். நீங்க மன்னிச்சு ஜெபம் பண்ணிட்டீங்கன்னா ஓடி போகும், எதிர்த்து நின்னீங்கன்னா ஓடி போகும். அல்லேலூயா. சரி, என்னை விழுங்க பார்க்கிறவன் என்னை நிந்திக்கையில் அவன் பரலோகத்தில் இருந்து ஒத்தாசை அனுப்பி, ஆண்டவர் எங்க அனுப்புறாரு? பரலோகத்தில். எப்போ ஒத்தாசை அனுப்புறாரு? எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை, ஆண்டவரே இப்படிலாம் நிந்திக்கிறாங்களே, கிருபையா இறங்கப்பா, என் வாயை முடிக்கிறதப்பா, நான் பதவி பேசிடக்கூடாதுப்பா அப்படின்னு கேட்கணும். அல்லேலூயா. அல்லேலூயா. ரட்சிப்பார், தேவன் தமது கிருபையையும் உடனே அனுப்புவார். நீங்க ஆண்டவரை நோக்கி பார்த்தீங்கன்னா என்ன அனுப்புறாரு? கிருபை அனுப்புறாரு. கிருபையை பார்த்து சொல்லார், போ போ போ, அவன் போய் ஹெல்ப் பண்ணு. அல்லேலூயா. பூர்ணமா ரட்சி. அப்ப கொஞ்சம் கிருபை நிறைய ஆகிறதுக்கு காரணம் அவரை நோக்கி பார்த்து கூப்பிடணும். ஆமென். அல்லேலூயா. 143 சங்கீதம் 8 வசனம், 143:8. எப்போ கேட்டுருணும் ஆண்டவர்கிட்ட? காலையிலேயே கேட்டுருணும். ஆண்டவரே கிருபை தாங்கப்பா, என் வாய் சும்மா இருக்க மாட்டேங்குது, என் கண்ணு சும்மா இருக்க மாட்டேங்குது, என் கை கால் சும்மா இருக்க மாட்டேங்குது, அதனால் உங்கள் கிருபை தாங்க, என்னை கொஞ்சம் அடக்கி ஆளட்டும், எனக்குள் வாசமாக இருக்கிற பாவம் என்னை விட்டு நீங்கட்டும். அல்லேலூயா. இன்றைக்கு ஒரு நாளைக்காவது உங்களுக்கு பிரியமாக நான் நடந்துக்கிறேன், இன்றைக்கு ஒரு நாளைக்காவது என் கணவனுக்கு நான் ஒரு நல்ல பேர் வாங்குற மாதிரி நடக்க எனக்கு கிருபை தாங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. எப்படி நடக்கணும்னு சொல்லித்தாங்கப்பா. அல்லேலூயா. அல்லேலூயா. எப்ப புரிஞ்சு அடிச்சு போட்டு போன உடனே கண்ணத்துல அப்படியே 5 தடுப்பு வீங்கி அப்படி கிடக்குது பொப்புன்னு. அப்புறம் வந்து பாஸ்டர் வாங்க, என்னம்மா சொல்றான், அவன் அழுவாட்டு போயிட்டான். ஏமா அப்படின்னா, அப்போ மகனா யாரு அப்படின்னா, கட்டி வச்சேல நீ தான், அவன் தான் அப்படி. இன்னும் புருஷன் என்ன செய்யறதில்ல, கட்டி வச்சேல நீ தான், என்னடா ஏதுடா. அப்புறம் பார்த்தா வீட்டு எதுக்குமா அவர் கூப்பிட்டா, எங்கள் காலையில் இட்லி கேட்டா, இவன் இல்லாத கதையெல்லாம் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கா, வேலைக்கு போனேங்க இட்லியை போட்டு கொடு அப்படின்னா, மாவு இருக்கா, அரிசி இருக்கா, தோசை இருக்கான்னு கேட்டுக்கிட்டு இருக்கா, என்னையா செய்ய சொல்ற. அல்லேலூயா. இப்படியே வாழ்நாளெல்லாம் சண்டை போட்டு கிடக்கணும். அவன் அல்லேலூயா. ஆண்டவர்கிட்ட அதிகாலையில் எந்திரிச்சு என்ன கேட்கணும்? கரெக்டாக ஆண்டவர் சொல்லுவார், எதை செய்யணும், எதை செய்யாத, எப்படி செய்யணும், எப்படி செய்யாத நான் பார்த்துக்குவேன். ஆமென். அல்லேலூயா. எனக்காக யாவையும் செய்து முடிக்க போகிற கர்த்தர் அல்லவா, அதனால அவர்கிட்ட கேட்பேன், அவர் சொல்றபடி செய்வேன். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வாசிங்க. ஆமென். வீட்டார் தான் சத்துரு, சத்துருக்களுக்கு என்ன செஞ்சிடும்? தப்பிச்சிடும். சத்துருக்களை எல்லாம் சிநேகிதர்களா மாத்துறதுக்கு அதிகாலையில் எந்திரிச்சு ஜெபிக்கணும். அல்லேலூயா. ஆண்டவர்கிட்ட கேட்கணும், ஆண்டவர்கிட்ட கேட்கணும். எல்லாம் தூங்கிட்டு இருக்கும் போதே, அதனால குணசாலியான ஸ்திரீ எல்லாம் தூங்கும் போதே எந்திரிச்சு என்ன செஞ்சிருவான்? ஜெபம் பண்ணி கேட்டு பெஸ்டான ஸ்திரியா மாறிடுவான். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆமா, சோத்திரம். அப்ப டெய்லி அதிகாலையில் எந்திரிச்சு ஜெபிக்க பழகணும், ஆண்டவர்கிட்ட கேட்கணும். ஆமென். அல்லேலூயா. சங்கீதம் 90:14 வாசிக்கும் பொழுது, நாம ஒரு நாள் மட்டும் ஜெபம் பண்ணிட்டு 3 நாள் கொட்டை விட்டு இருக்கிறது இல்லை. அல்லேலூயா. சொன்ன உடனே இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை செய்தி கட்ட, திங்கக்கிழமை காலையில் எந்திரிச்சு 3 மணிக்கெல்லாம் எந்திரிச்சு ஜெபம் பண்ணிட்டு செவ்வாய்க்கிழமை 8 மணி நேரம் கொட்டை விடுறதில்லை. அல்லேலூயா. நாங்கள் எவ்வளவு நாள் வாழ போறோமோ அவ்வளவு நாள் என்ன செய்ய போறேன்? அந்த அதிகாலையில் எந்திரிச்சு உங்க கிருபையை நான் கேட்பேன். அல்லேலூயா. நாங்கள் கலிகூர்ந்து மகிழும்படி. எப்பதான் கொடுப்பார்? பால்காரன் எப்போ வருவான்? காலையில பால்காரன். அதுக்கப்புறம் என்ன செய்ய மாட்டான்? வரமாட்டான். மறுநாள் காலையில் தான் வருவான். அல்லேலூயா. அந்த மாதிரி வர்ற நேரம் போய் வாங்கினாத்தான் பிரைஸ் எல்லாம். அல்லேலூயா. திருப்தியா காலையில் தான் மாட்டுக்கு பால் கறக்க முடியும். மத்தியான நேரத்தில் போனீங்கன்னா அதை இற சாப்பிட ஆரம்பிச்சுன்னா பாலையில் ஏற்றிக்கிட்டு பால் இருக்காது.
ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். அப்ப நம்ம திருப்தி ஆகணும்னா காலையிலேயே கர்த்தர் நமக்கு கிருபைகள் அளவில்லாமல் தருகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். 137 சங்கீதம் 137. இஸ்ரவேல் கர்த்தரை நம்பியிருப்பதாக. நீங்க கர்த்தரை நம்பி இருந்தீங்கன்னா கர்த்தரிடத்தில் கிருபையும் அவரிடத்தில் திரளான மீட்பும் உண்டு. திரளான மீட்பு எல்லாவற்றிலிருந்து மீட்டுடுவார். ஹல்லேலூயா. எல்லா பிரச்சனையிலிருந்து, வியாதி, கடன், போராட்டம், தரித்திரம் எல்லாத்திலிருந்து மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாக பெற்ற தேவனுடைய பரிசுத்த ஆவியானவர். ஹல்லேலூயா. ஆவியில களி கூர்ந்து மகிழ்ந்திருக்க செய்வார். ஹல்லேலூயா. அப்போ இப்ப நான் கடைசியா முடிக்க போறேன். கிருபை நமக்கு பெருகணும்னா வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்று என்ன அர்த்தம்? ஒவ்வொரு நாளும் கிருபை வரணும். ஒவ்வொரு நாளும் நீங்க கிருபையை கேட்கணும். ஹல்லேலூயா. நன்மையும் கிருபையும் பின்தொடரும் ஜீவனுள்ள. ஒவ்வொரு நாளும் கிருபை வேணும், ஆண்டவர்கிட்ட கேட்டுட்டே இருக்கணும். நம்பர் 1. ரெண்டாவது, கிருபை பெருகணும்னா அநேகருடைய ஸ்தோத்திரத்தினால் கிருபை பெருகும். ஹல்லேலூயா. அப்போ உங்களுக்காக நிறைய பேரை கூடி ஜெபிக்க வைக்கணும், அல்லது நிறைய பேர் கூடி ஜெபிக்கிற இடத்துக்கு நீங்கள் வரணும். ஹல்லேலூயா. உங்கள் பிரச்சனைகளை சொல்லணும். சொன்னீங்கன்னா தான். ஒரு பாஸ்டர் ஃபோன் பண்ணார், வடமொழியில் பாஸ்டர் பரிசுத்தாவியானவர் எவ்வளோ ஏதாவது இருக்கணும், காசு கொடுக்கணும். உடனே ஆனந்த் ஃபோன் பண்ணி ஒரு 2000 ரூபா அனுப்பி வைங்கன்னு அவங்க மூப்பருக்கு ஃபோன் பண்ணி அந்த ஃபோன் நம்பர், அக்கௌண்ட் நம்பரை வாங்கி அனுப்பி விட்டோம். அதுக்கு அடுத்து அவர் நன்றி சொல்லி, பேச முடியாததில் நன்றி சொல்லி ஒரு வாய்ஸ் மெயில் அனுப்பியிருந்தார். அதை கேட்டோன்னே எனக்கு கண்ணீர் வந்தது. ஹல்லேலூயா. அப்புறம் முழங்கால் போட்டு அவருக்காக கண்ணீரோட ஜெபம் பண்ணேன். பிரைஸ் தி லார்ட். 2000 இல்லை 2 கோடி கொடுத்தாலும் வியாதி போகாது. ஆண்டவரே கிருபையா எங்கள் சகோதரனுக்கு இறங்குங்க, அந்த ஊழியக்காரன் இறங்க ஜெபம் பண்ணேன். ஹல்லேலூயா. அந்த மேட்ரு வரலைன்னா நான் கண்ணீர் வடிச்செல்லாம் ஜெபிக்கவே மாட்டேன். அவருக்கு உடம்புடியலன்னு கேள்விப்படலைன்னா நான் ஜெபம் பண்ண மாட்டேன். அதனால உங்கள் பிரச்சனைகளை ஒரு 2-3 பேர்கிட்ட நல்லா சொல்லி எனக்காக ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு அநேகருடைய ஸ்தோத்திரத்தினால் என்ன பெருகும்? கிருபை பெருகிற இடத்துல என்ன போயிடும்? பாவம் குறைஞ்சு 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 இல்லாமல் போயிடும். ஹல்லேலூயா. ரெண்டாவது, தாழ்மை உள்ளவரிடத்துல கிருபை பெருகும். நீதிமொழிகள் 3:34, யாக்கோபு 4:6 அங்கெல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறது. தாழ்மை உள்ளவர்களுக்கு கர்த்தர் கிருபை. கிருபை பெருகணும்னா உங்களை தாழ்த்தணும். எல்லாருக்கும் முன்னாடி உங்களை தாழ்த்தணும். யோவான் ஸ்நானன் மனுஷன், அவனுக்கு முன்னாடி சர்வவல்லமையுள்ள தேவன் தன்னை தாழ்த்தினார், இப்பொழுது இடம் கொடுனார். ஹல்லேலூயா. தாழ்மை உள்ளவர்களை, தன்னை தானே தாழ்த்துகிறவன் என்ன செய்வான்? உயர்த்தும். தாழ்மையை அதிகமாக நீங்கள் எல்லாரையும் உயர்த்தி பழகுங்க. உங்களை தாழ்த்துறீங்கன்னு அர்த்தம். ஹல்லேலூயா. அலெக்ஸ் என்ன விட நல்லா அப்படின்னு சொல்லுங்க. உமேஷ் என்னை விட நல்லா பிரசங்கம் பண்ணுறான், எனக்கு வெறும் 60 வியூ தான் லைக் தான் வந்திருக்குது. 60 என்னது வியூவர்ஸ், 60 பேர் தான் பார்த்துருக்காங்க. அவன் செய்தியை 230 பேர் பார்த்துருக்காங்க. அவன்கிட்ட என்ன கிடையாது? டச் ஸ்கிரீன், செல்லே கிடையாது. பார்த்துட்டு பரவாயில்ல, இவனே 4 செய்தி பேசட்டோம்னா நிறைய பேர் கேட்பாங்களே. ஹல்லேலூயா. சொல்லில்லாத போய் இவ்வளவு கேட்குறேன், அசிஸ்டன்ட் இவ்வளவு கேட்குறான் என்னை விட அப்படின்னு நினச்சேன்னா எனக்கு கிருபை பெருகாது. ஹல்லேலூயா. புரியுங்களா? கவனிக்க தாழ்த்தம். ஆமென். ஹல்லேலூயா. மூன்றாவது, கிருபை பெருகணும்னா நம்ம என்ன செய்யணும்? சங்கீதம் 103:11, 103:17. கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களுக்கு வானத்துக்கு பூமி எவ்வளவு உயரமோ அவ்வளவு உயரமாய் அவர்களுக்கு பயந்தவர் மேல் கிருபை பெருகி இருக்கும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கிருபை பெருகணும்னா கர்த்தருக்கு என்ன செய்யணும்? பயப்படணும். கர்த்தருக்கு கத்தி தூக்கிட்டு வராரா, AK-47 எடுத்துட்டு வராரா? இல்லை, வசனத்துக்கு பயப்படணும். ஆமென். ஹல்லேலூயா. அதுக்கான பாஸ்டர் நாங்கள் வசனத்தை படிக்கிறதே இல்லை, அதை படித்தா தானே பயப்படணும். ஆமென். ஹல்லேலூயா. வசனத்துக்கு நடுங்குகிறவர்களை நோக்கி பார்ப்பேன். ஆமென். ஹல்லேலூயா. வசனத்துக்கு பயப்படணும், வசனத்தை படிக்கணும், வசனத்தை தியானம் பண்ணணும். வசனத்துக்கு அப்படியே கீழ்ப்படியும் போது வேதனை உண்டாக்கும் வழி இருக்குதா? நீ என்னை நம்ப பண்ணின வசனத்தை எனக்கு உறுதியாக்கும், வேதத்தில் உள்ள அதிசயங்களை நான் காணணும் அப்படின்னு ஜெபம் பண்ணீங்கன்னா நீங்க காண முடியும். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. கடைசி ஒரே வசனத்தை வாசித்து முடிக்கலாம். 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 10ஆவது வசனம். ஆகிலும் நான் இருக்கிறது தேவ கிருபையினாலே, அவர் எனக்கு கொடுத்த கிருபை அது சும்மா இல்ல, விருதாவா இல்ல. எல்லாரோட அதிகமா நான் பிரயாசப்பட்டேன். நான் அல்ல. ஆமென். ஹல்லேலூயா.
ஜீவனை பார்க்கல கிருபை நல்லதுன்னு தாவீது சொல்றான். தாவீது கருவின கிருபைகளை உனக்கும் தருவேன்னு சொல்லியிருக்கிறார். அதை தெரிஞ்ச பவுல் கேட்டதுனால 14 நிருபங்களை எழுதிட்டார். அல்லேலூயா. ஆயிரக்கணக்கான சபைகளை கட்டிட்டாரு. கட்டிட்டு நான் கட்டினேன் அப்படின்னு நினைச்சல சொல்லல, கிருபை. அல்லேலூயா. இந்த பவுல் தான் சொன்னாரு, எனக்குள்ள நன்மை வாசமா இருக்கிறது இல்ல, எனக்குள்ள என்ன வாசம் பண்ணுது? பாவம். இப்போ அதே பவுல் சொல்றாரு, நான் அல்ல, என்னுடனே இருக்கிற தேவ கிருபையை அப்படி செய்தது. அல்லேலூயா. தேவ கிருபை என்ன செய்தது? 136 சங்கீதத்தை வீட்டுல போய் வாசிச்சு பாருங்க. தேவ கிருபை. பார்வோன் பின்னாடி வர்றான், முன்னாடி செங்கடல். ஆண்டவர் சொன்னார், சும்மா கோலை நீட்டுறா. கோலை நீட்டினோன்னு என்ன ஆகி போச்சு? செங்கடல் பிளந்து. அல்லேலூயா. சும்மா நிக்க வச்சுக்கிட்டு அவரா செய்வார். எரிகோ உடையும். சும்மா 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 துதி, எரிகோ உடையும். அல்லேலூயா. தேவன் சொல்லிட்டார்னா அது நடத்திடுவார். அல்லேலூயா. கடல்ல நடந்து வரணும் வா அப்படின்ட்டான், அப்படியே நடக்கலாம். அல்லேலூயா. கிருபையினால என்னென்ன காரியத்தை செய்ய முடியும்? ஆண்டவர் 136 சங்கீதத்தில் சொல்லியிருக்கிறார், பிரபலமானவர்களை எல்லாம் அழிக்கும், பாசானின் ராஜாக்களை எல்லாம் அழிக்கும். ஆமென். அல்லேலூயா. எல்லாத்தையும் சங்கரிச்சிடும். நீ சண்டை போட வேண்டாம், அந்த கிருபை சண்டை போடும். அல்லேலூயா. அல்லேலூயா. அப்போ கிருபையை பெருக பண்ணணும். ஆமென். அல்லேலூயா. ஆமென். அல்லேலூயா. இப்போ உள்ள என்ன பெரிய கிடக்கு? அவன் எப்படிதான் கிடக்கு? பழி வாங்க துடிக்குது, உடனே எதிர்த்து பேசணும், உடனே அதுன்னு சொல்லணும். ஆனா கிருபை அதை செய்யவே செய்யாது. அல்லேலூயா. அதனால வசனத்தை பிடித்துக் கொள்ளுங்க. நான் இருக்கிறது தேவனுடைய கிருபையினால் இருக்கிறேன். அவர் எனக்கு அளித்த கிருபை விருதாவாய். அப்ப கிருபையின் ஆவிய நான் விருதாவா வச்சுக்கல, சும்மா ஒரு மூலையில கிடக்குன்னு வச்சுக்கல, அதை நான் மகிமை